தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப உயரமான 5 முருகன் சிலைகள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தண்டலம் பாலமுருகன் கோயில். இங்க இருக்கிற முருகன் வந்து 40 அடி உயரத்தில் இருக்காரு. இந்த முருகன் சிலை வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட முருகன் சிலையா இருக்கு. இது பார்க்கவே ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். இந்த சிலை பார்த்தீங்கன்னா 325 டன் வெயிட்டோட இருக்கு. சென்னையோட 2வது மிகப்பெரிய முருகன் சிலையா இந்த சிலை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரே கல்ல செதுக்கப்பட்ட மிகப்பெரிய முருகன் சிலை இதுதான். 4வது இடத்துல நடுப்பழனி முருகன் சிலை. இந்த சிலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மலேசிய முருகனுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிலையோடையும் தான் இந்த சிலை செய்யிருப்பாங்க. கிட்டத்தட்ட 46 அடி உயரத்தில் இந்த சிலை இருக்கு. இந்த சிலை முழுக்க முழுக்க தங்கமலம் பூசப்பட்ட ஒரு தங்க சிலை மாதிரி இருக்கும். இந்த முருகன் கோவில்ல தான் மரகத முருகன் சிலையும் இருக்கு. 3வது இடத்துல அணைமேடு ராஜமுருகன் சிலை. இந்த சிலை இன்டர்நெட்ல ரொம்ப வைரலான சிலையா இருக்கும். ஸோ இந்த சிலை நீங்க பார்த்திருப்பீங்க. முனியப்பனோட முகத்தோட உருவாக்கப்பட்ட இந்த சிலை தான் 3வது இருக்கு. ஸோ முருகனோட முகத்தை வந்து இப்போ மாத்திட்டு இருக்காங்க. ஸோ மாற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து தமிழ்நாட்டிலேயே மிக உயரமான 3வது முருகன் சிலையா மாறும். என்னது பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கம் முருகன் சிலை. இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு. இந்த சிலையோட ஹைட் கிட்டத்தட்ட 100 அடி உயரம். சென்னையிலே இருக்கிறதுல உயரமான சிலையில இந்த சிலையும் ஒன்று. இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த 10 மலை முருகன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற முருகன் சிலை மாதிரியே இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக 21 அடியில் ஒரு கருமை நிற விநாயகர் இருக்காரு. முதல் இடத்துல இருக்குது சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகன் தான். 146 அடி உயரத்தில் இருக்க இந்த சிலை பார்த்தீங்கன்னா உலகிலேயே மிக உயரமான ஒரு முருகன் சிலையா இருக்கு. நான் ஏதாவது சிலையை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.